Dear friends, good evening. Welcome to my channel. ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில இடங்களில் நிறைய சந்தேகங்கள் வர்றது என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சது. எஸ்பெஷலி ப்ராபபிலிட்டி. அதில் ஒரு சின்ன டைட்டில் மட்டும், அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம என்னன்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ரெண்டு விஷயம் இருக்குது ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க. அப்போ ஹெட்டு அக்கர் ஆகுது தெரியுது அப்படின்னு சொன்னால் டெயில் விழுகாது, டெயில் தெரியாது. ஒருவேளை டெயில் உங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹெட்டு தெரியாது. ஸோ ஹெட் அண்ட் டெயில் அப்படின்ற இந்த ரெண்டுமே அந்த காயின் டாஸிங்கில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டு. ஸோ இதை நம்ம எப்போ பேச முடியும் அப்படின்னா சிங்கிள் அட்டம்ப்ட்லாம் பேச முடியும். ஒரு அட்டம்ப்டில் ஒரு ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொன்னால், எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், தட் எக்ஸ்க்ளூட் அதர் ஈவெண்ட்ஸ், அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறது. சிமிலர் வே யூ ஆர் சப்போஸ் டு த்ரோ டை. 1 விழுகுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே இதை எக்ஸ்க்ளூட் ஆயிரும். இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ கண்டிப்பாக இது ஒன்றோட ஒன்று கனெக்ஷனில் இருக்கவே இருக்காது. ப்ரொவைடட் நமக்கு நல்லா தெரியும் P ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்றது ஃபார்முலா. அந்த A அண்ட் B அப்படின்றது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா P ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மட்டும்தான். இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத பொறுத்து. அந்த இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது எதுலேருந்து வரும்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலேருந்து வரும். ஸோ அது நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸில் பேசலாம், அடுத்தடுத்த 2 ஈவெண்ட்டில் பேச முடியும். ப்ரொவைடட் இதில் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட் ஆல்ரெடி ஹேப்பனாக இருக்குது, அந்த ஈவெண்ட்டு அடுத்து நடக்க போகிற ஈவெண்ட்டை கண்டிஷனலாக மாற்றுது, அதாவது அந்த விஷயத்தை அதில் நடக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் வேல்யூ மாற்றுது. அப்படிங்கும்போது தான் நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேசுவோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா P ஆஃப் B பார் A இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை P ஆஃப் A அப்படின்னு வரும். இந்த இடத்துல அந்த P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கண்டிப்பாக சம் வேல்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு whenever you are getting P ஆஃப் B into P ஆஃப் A அந்த மாதிரி வந்துச்சுன்னா in those attempts we can say that A and B are independent events. ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸுங்கிறது ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஈவெண்ட் நடக்க போகிறத பற்றி பேசுகிறது. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது சிங்கிள் அட்டம்ப்டில் பேசுகிறது. ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு பேஸ் தியரம் வரும்போது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.